திரு பாக்கியராஜ் அவர்களுடைய மரணம் ஒரு மிகப்பெரிய கவலையான விடயம். ஆனால் ஒரு கலைஞனுக்கு எப்பொழுதும் மரணம் என்பதே கிடையாது. ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம், ஒரு அறிவாளி, ஒரு மிகச்சிறந்த கலைஞன் தமிழ் திரைப்பட உலகில் தவிர்க்க முடியாது. அதே நேரத்தில் இவ்வளவு புது புது விடயங்களை தமிழ் திரையுலகுக்கு கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு கலைஞன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப நல்லா பிடிக்கும். தமிழ் திரையுலகில் ஒரு தனித்துவமான ஒரு இயக்குனர் மட்டுமில்லை, அவர் இந்த ஆல் இன் ஒன் பர்சன். அப்படி ஒரு திறமைசாலி. அவருடைய திரைப்படங்கள் எந்த படங்களை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னாலுமே கருத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஒரு முழு திருப்தி, ஒரு முழுமையான சாப்பாடு சாப்பிட்டு வெளியே வந்த மாதிரியான விடயங்களை தான் அவருடைய திரைப்படங்கள் கொடுத்துருப்பார். குறிப்பாக பெண்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருப்பார். ஸோ உதாரணத்துக்கு சின்ன வீடு திரைப்படத்தை நான் சின்ன பிள்ளையார கேட்கல பார்த்துருக்குறேன். ஆனால் இப்போ அந்த திரைப்படத்தை பார்க்கும் பொழுது எனக்கு தெரியுது, அந்த திரைப்படம் ஒரு ஸ்மார்ட்டான தன்னுடைய வைஃப் எவ்வளவு ஒரு ஸ்மார்ட்டான உமன்ன்றது தான் அந்த திரைப்படத்தில் அவர் காட்டியிருப்பார். ஸோ எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவருடைய வைஃப் நிதானமாக நின்று அவ்வளவு பிரச்சனையும் அவள் தனியை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ப்ளஸ்ஸான ஒரு மைண்ட் செட்டில் ஒரு உமனாக காட்டியிருப்பாங்க. நீங்கள் அதே மாதிரி பாக்கியராஜ் எல்லா திரைப்படத்திலிருந்தும் பாருங்க, பெண்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருப்பாரு. ஸ்மார்ட்டாக நிறைய விஷயங்களை போல்டாக பேசுகிற மாதிரி கொடுத்துருப்பார். ஆனால் மனிதர்கள் அப்புறம் தான் நாங்கள் ஒரு நாளைக்கு எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. ஸோ அந்த வகையில் வாழ்நாளில் நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு என்னத்தை விட்டு வச்சிருக்கணும்ன்றது தான் ஒரு மிகப்பெரிய விடயம். அந்த வகையில் திரு பாக்கியராஜ் அவர்கள் எவ்வளவு காலம் சென்றாலும் அவருடைய படைப்பால் அவர் மக்கள் மத்தியில் நிலைத்து நிற்பார். ஒரு கலைஞனுக்கு முடிவே கிடையாது.